உங்களுக்கு உண்மையிலே உங்க கட்சி மீதோ தாவேகா மீதோ இல்ல ஜனநாயகன் படம் மேல இருந்தா நீங்க எங்க இருக்கணும்? இப்போ இருக்க அவர் என்ன பேசணும்னு தெளிவா ஒரு 2 3 நாள் கழிச்சு பேசுவார் சார். ஏன் அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் இருந்தது கேப், அப்பயே யோசிக்கலையா? நீங்க இப்ப பஞ்சாயத்து எங்க நடக்குது? எல்லாம் டெல்லியில தான் நடக்குது. சென்சார் போர்டு எங்க இருக்குது? சுப்ரீம் கோர்ட் எங்க இருக்குது? எல்லாம் டெல்லியில தான் இருக்குது. டெல்லியில இவ்வளோ பஞ்சாயத்து இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது உங்களுக்கு மெட்ராஸ்ல என்ன வேலை? எதுக்கு மெட்ராஸ் வரணும் இப்போ? ஒரு தலைமை பண்புனா ஒரு ஊருக்கு போனா அந்த ஊர்ல இருக்கிற எல்லா வேலையும் பஞ்சாயத்து கிஞ்சாயத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரணும். சரி, நீங்க அங்கேயே இருந்தா மேபி கூட பிஜேபி யாருன்னா கம்மு விட்டு லாபி பண்ணுவாங்க. அதுக்கும் வாய்ப்பு இல்லாம உடனே வந்துட்டீங்களா காலைல? இதுதாங்க அனுபவம்ன்றது. இது ஒண்ணு. இன்னொன்னு, அதாவது பாஜக வந்து விஜய் சாருக்கு விட்டு கொடுக்கணும், நல்ல அரசியல் பண்ணணும், ரைட்டு. அப்புறம் விஜய் சார் வந்து பேசாமலே இருக்கணும். அவர் பேசாமலே ஒரு நல்ல அரசியல் இது என்ன விதமான புரிதல்? சரி, அப்ப நான் என்ன கேட்கிறேன், பாஜகவும் தாவேகா தான் 2 கட்சி இருக்குதா? மத்ததெல்லாம் தமிழகத்துல கட்சியே இல்லையா? நம்ம தொடர்ந்து ஒரு 15 நாளா இல்ல 30 நாளா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? விஜய், 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 விஜய். அதான் பெரிய பிரச்சனையா பாக்குறாங்க சார் இப்படி மக்களு. எல்லாம் என்ன நினைப்பாங்க, நான் ஏதோ வம்படியா வந்து பொழுதுக்கும் இவரை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க. என்கிட்ட வந்து கேட்குற கேள்விக்கு தானே நான் பதில் சொல்ல முடியும். தூய்மை பணியாளர் பிரச்சனையோ இல்லை வேறு சில மக்கள் சார்ந்த பிரச்சனையோ நம்ம அதிகம் பேசுறதில்ல. விஜய் பற்றி பேசுறதுனால விஜய் அவர்கள். அதனால தான் சொல்கிறேன், ஒரு இணக்கமான ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் நடக்குது. ஜனநாயகம் படம் தள்ளி வந்தாலும் ரிலீஸ் தான். கல்லா கட்ட போகிறது தான். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் தான் பணம் போட்டிருக்காங்க. ஒரு 10 நாள் இல்லை 1 மாதம் தள்ளி போகிறதுனால ஒன்றும் குடிமொழிகிறாரு. படம் லாஸ் ஆச்சுன்னா பெரிய சிக்கல், அது வேற. ஆனால் விஜய் சார் படம் நல்லா இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. ஆனால் ஜனநாயகன் டீம் பிளான் பண்ணது நடக்கல. அது நடக்காம போனது யார் காரணம்? சரி, நாங்கள் பிளான் பண்ணது கூட தான் நடக்கலை. இந்திய கூட்டணி வலுவாக வரணும்னு. அதை யார் நாசம் பண்ணது? எங்களுக்கு எப்பயுமே வர வேண்டிய எதிர்ப்பு ஓட்டுகளை குறுக்கில் உள்ளே பூந்து கட்சி தொடங்கி யார் பண்ணது? இம்மாத்தோண்டு படத்துக்கே நீங்கள் இவ்வளோ ஸ்கெட்சு போடும்போது பெருசாக படம் பிளான் பண்ணி நாங்கள் பண்ணுறோமே. அதுக்கெல்லாம் அப்போ நீங்கள் குறுக்கில் வந்து நாங்கள் பைக் ரேஸ் ஓட்டிட்டு போது சைக்கிளை குறுக்காம இருக்கா ஓட்டின்னு போகிறீங்களே. அதெல்லாம் மிரட்டி கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்கான முயற்சி. அன்பா கூட்டணிக்கு வர வைப்போம். அன்பாவா? ஆமாம், மிரட்டினா கைது பண்ணி கூட்டின்னு வர்றது. இது அன்பா போயிட்டு தீபாவளிலாம் அரெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம கூட நான் என்னைக்கு தான் சொன்னேன்னா கைது பண்ணுவாங்க. அதெல்லாம் தம்ப்நெயிலுக்கு வச்சுக்கலாம், கிளிக் பைட்டுக்கு நம்ம வைக்கலாம். கைதாகிறாரா விஜய்? கைதெல்லாம் ஆக மாட்டார். அவரை வந்து நல்ல தம்பி தான், சொன்னால் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒருத்தரை வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, வெளியில் வந்து அன்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி என்ன அர்த்தம்னா, அவன் அன்பா நான் சொன்னதை கேட்கல, அதனால இப்போ உள்ள ஐயோ அம்மா தப்பா தெரியும் அப்படின்னு அழுகுறாப்புல. இப்படி தான் நடக்கும் இல்லையா விசாரணை? இதே விசாரணை தான் இப்போ அங்கே நடக்குது.